ஹலோ கைஸ் வெல்கம் டு கம்ப்யூட்டர் ஃபர்ஸ்ட் அண்ட் வணக்கம் மக்களே. எகைன் இப்போ நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இவர் முனிஷ்காந்த் அண்ணன் நடிச்சிருக்கிற அந்த மிடில் கிளாஸ் மூவியோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். சி இந்த மாதிரி நம்ம படங்கள்லாம் வந்தால் நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம பார்க்கணும். எப்படின்னா நம்ம சில பேர்த்துக்கு வந்து பணம் வந்து பற்றாக்குறையாக இருக்கலாம். பணம் இருக்கிறவங்க ஒரு நல்ல படத்தை பார்த்து அதிலிருந்து ஒரு நல்ல கருத்துக்கள் தெரிஞ்சாவே நம்ம மைண்டு வந்து கொஞ்சம் அப்செட்டாக இருக்கிறது வந்து கொஞ்சம் கிளியர் ஆகி அந்த வழியாக போச்சுனாவே நம்ம வந்து ஒரு தெளிவான நாலேஜோடு நம்ம இருப்போம்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து இந்த ட்ராமா சினிமானா இருக்குது. எனக்கு இந்த மிடில் கிளாஸ் படம் அப்படின்னா நம்ம சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு டக்குன்னு மைண்டில் வந்தது வந்து ஒரு ஒரு ஆவரேஜ் மிடில் கிளாஸ் வந்து இந்த இந்த சொசைட்டியில் வந்து என்னென்ன மாதிரி யோசிக்கிறானோ அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்க, நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ் வந்து எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை நோக்கி நம்ம போகணும், அதை நோக்கி நம்ம இருக்கணும். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டம் வேணான்னு சொல்லல, அதுலேயும் நம்ம கொஞ்சம் நோக்கம் இருக்கணும், அதுலேயும் நம்ம கொஞ்சம் கருத்து வேணும்னு சொல்கிறது தான் இந்த மிடில் கிளாஸ் கதையோட கருத்து. இது வந்து சிம்பிளான ஒரு கதைங்க. முனிஷ்காந்த் வந்து ஹஸ்பண்டு, விஜயலட்சுமி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபு. ஒரு ஒரு சாதாரண ஒரு 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 இதில் இருக்காங்க, ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள நடக்கிற வந்து அந்த கஷ்டங்கள் மிடில் கிளாஸ்னு எப்படின்னே தெரியும். அப்புறம் வந்து இதில் சிம்பிளாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மிடில் கிளாஸ் அவருக்கு வந்து முனிஷ்காந்த் சாருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இது கிடைக்கும், ஒரு செக்கு சம்திங் ஒன்று கிடைக்கும். அவருக்கு வர வேண்டியிருக்கிற செக்கு அது வந்து தொலைச்சதுனால அது விஜயலட்சுமி எப்படி டென்ஷன் ஆகுறாங்க. ஒரு சாதாரண மிடில் கிளாஸு அவங்ககிட்ட பணம் இல்லாதனால இந்த சொசைட்டி எப்படி வந்து அவனை பார்க்குது, அந்த நம்ம இந்த சொசைட்டி வந்து ஒருத்தங்களோட வழியை தெரியாமல் அது என்ன நடந்ததுன்னே தெரியாமல் ஜஸ்ட் ஒரு சின்ன நியூஸை வச்சுட்டு அவங்களை எப்படின்னா அதை கன்வே பண்ணுது. அதனால் அந்த வழி அவங்க தாங்கிட்டு இருக்க வழி வந்து அவங்க பார்த்தாங்கன்னா அது எந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வழி இருக்குன்னு அது தெரியாமல் மற்றவங்களோட வழியில் சந்தோஷப்படுற இந்த சொசைட்டியை வந்து நல்லாவே எடுத்து காட்டியிருக்கிறாங்கன்னு சொல்லலாம். இந்த நம்ம டைரக்டர் கிஷோர் எம் ராமலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த படத்துலேயும் ரொம்ப பிடிச்சது பார்த்திங்க அப்படின்னா, அந்த நம்ம எப்படி சொல்கிறது, அந்த அந்த முனிஷ்காந்த் அவரோட கேரக்டரோட அந்த பொறுமையும் அந்த இன்னசென்ட்டும், அப்புறம் வந்து அந்த ஒரு ஒரு பொருளை தொலைச்சக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வர அந்த ஃபியரு, நம்ம எப்படி ஃபேமிலியை காப்பாற்றுறது, நம்ம வந்து ஊர் உலகம் எப்படி பார்க்குது, அது வந்து கரெக்டாக போர்ட்ரே பண்ணியிருந்தார் முனிஷ்காந்த் சார். இந்த டேரக்டர் வந்து எப்படி அந்த அந்த கேரக்டருக்கு வந்து அந்த போர்ட்ரே பண்ணி கரெக்டாக வச்சாருன்னே தெரியல. ஆனால் சூப்பராக செட் ஆகிருக்கு. நம்ம முனிஷ்காந்த் சாரும் விஜயலட்சுமி அவங்க பார்த்தீங்கன்னா என்னப்பா இது பேர் என்ன அப்படின்னு நினைப்போம். இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா நிஜமாகவே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அவங்க ஏதோ பிரச்சனையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதோ பணம் தேவைப்படுது, இவர் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, அந்த தப்புனால இவங்க எதுக்கு கோவப்படுறாங்க, இந்த ஒய்ஃப் எதுக்கு கோவப்படுறாங்க, அவங்க தெரியாமல் கோவத்தில் வந்து நம்ம என்னென்ன வார்த்தையை விட்டுட்டு என்னென்ன பண்ணிட்டாங்க, அதை அவர் தாங்கிக்கிட்டு எதனால் வந்து அவங்க கோவப்பட்டாங்களோ அதை கொடுத்துட்டு அவங்களே வந்து ஒரு இன்னசென்ட்டாக அந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது என்னென்ன நடக்குது கதையிலங்கிறதான் இந்த கதையோட இதுவே. இந்த 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 இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 சாங்ஸ் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இப்போ வர படத்துலன்னா ஸ்டோரி லைன் வந்து ரொம்ப சூப்பராக ஹெவியாக இருக்குது, சாங்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்குது. இதுவே வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஒரு இது நினைக்கிறேன். அந்த ஸ்டோரி வெயிட்டு தேவையில்லாமல் சாங்ஸு தேவையில்லாமல் ஒரு ட்ராக்கு தேவையில்லாமல் ஒரு சீன்ஸ்னு எதுவுமே இல்லாமல் இந்த படத்தில் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறாரு நம்ம டைரக்டர் கிஷோர். அப்புறம் வந்து நிறைய கேரக்டர்ஸ்னால் இல்லை, பேச முடிய அளவுக்கு 2-3 கேரக்டர்ஸ் தான். அதை வச்சு இந்த மாதிரி இந்த பட்ஜெட்டில் சின்ன பட்ஜெட்டில் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இது பண்ணதில் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு சூப்பர்பான ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். நல்ல ஒரு கருத்து. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது கடைசியில் வந்து ஒரு வயலில் வந்து படுப்பார். அந்த ஃபீல் வந்து எல்லாத்துக்குமே கிடைக்கும். எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பயம், எவ்வளோ கோபம் நம்ம சிட்டி லைஃப்பில் இதெல்லாம் தாண்டி நம்ம ஆன்சஸ்டர் சொன்ன மாதிரி இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை தேடி போய் ஒரு நடுவில் ஒரு வயலில் படுக்கும்போது அந்த ஃபீல் நமக்கு கிடைக்கும். அது வந்து நம்ம கேமராலே நம்ம கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு சூப்பர்பான ஒரு ஃபீல் குட் மூவி அது மாதிரினா தாண்டி ஒரு நல்ல ஒரு 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 எமோஷ்னல் கண்டென்ட் உள்ள இந்த மூவி இது. நம்ம எல்லார் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கனெக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள், மிடில் கிளாஸ் பாருங்கள் டைம் கிடச்சா. ஓகே, அவ்வளோதான் சொல்லுவேன். சூப்பராக இருக்குது படம். இது மாதிரி அது நெகட்டிவ் எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. கண்டிப்பாக டைம் கிடச்சா கண்டிப்பாக போய் பாருங்கள். ஓகே, மிடில் கிளாஸ் பியூர் எமோஷ்னல் ஃபேமிலி ட்ராமா மூவி. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பாய் ஃப்ரம் கம்ப்யூட்டர் படம். ஸ்டே ஹாப்பி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. பை பாய். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.